ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இலங்கைக்கு செல்லக்கூடாது? அங்கு சென்றுதானே இந்த சிக்கல்களை எல்லாம் பேசி தீர்க்க முடியும். அங்கு போய் பேசாமல் வேறு எப்படி பேசி இதற்கான தீர்வை காண்பது? இதை எதற்காக தேவையற்று தடுக்கிறீர்கள் என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்படுகிறது. எல்லை தாண்டி வந்த மீனவர்களை நாங்கள் சுட்டோம் என்று ஒப்புதல் வாக்குமூலம் சொல்கிறார். உங்கள் நாட்டு மீனவர்கள் எதற்காக எல்லை தாண்டி வருகிறார்கள்? வந்தால் நாங்கள் சுடுவோம், வந்தார்கள் சுட்டோம் என்று சொல்கிறார். இதற்கு பிறகு தன் நாட்டு குடிமக்களில் 840 மீனவனை சுட்டு கொண்டேன் என்று அந்த நாட்டின் மதிப்புமிக்க தலைவர், உயர்ந்த பதவியில் இருக்கிற பிரதமர் சொல்கிறார். ஒரு குடிமகன் அல்ல, தன் நாட்டு குடிமகனை ஆமா நான் கொன்னேன்னு சொல்ற ஒரு நாட்டுக்கு நாக்கு தொங்க போட்டு விருந்து சாப்பிட போற எந்த மானங்கட்டவனையாவது இந்த நாட்டில் நீங்க பார்த்திருக்கீங்களா? அம்மையார் சுஷ்மா சிவராஜ் அவர்கள் ஐயா ரணில் விக்ரமசிங்கே மீனவர்கள் எல்லை தாண்டி வந்தால் சுடுவோம் என்று சொன்னதற்கு வருத்தம் தெரிவிச்சார். அது என்ன குசு குசுன்னு காதுக்குள்ள பேசுறதா? நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு. இந்த நாட்டு மக்களை கொன்றது என்பது இந்த நாட்டுக்கான அவமானம், ஒவ்வொரு குடிமகனுக்குமான அவமானம். அப்ப வெளிப்படையாக இந்திய நாட்டின் மக்களிடத்திலே நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று அவர் அறிவிக்காத வரை அது குற்றம்தான். அவர் பேசியது தவறுதான். அதற்கு மன்னிப்பு கிடையாது. அதை பொறுத்து கொள்ளவே முடியாது. அதை அம்மையார் சுஷ்மா சிவராஜ் அவர்கள் சொல்வதை நான் எப்படி நம்புவது? ரணில் விக்ரமசிங்கே சொல்றாங்க, நீங்க ஏன் அப்ப இத்தாலி கடற்படை வீரர்களை கைது பண்ணி வச்சிருக்கிறீங்க? அட பைத்தியக்காரா, அவன் என் நாட்டு மீனவனை சுட்டான், அதுக்காக சிறை பிடித்து வச்சிருக்கிறோம். இந்திய பெருநிலத்தை தாய்நாடு என்று ஏற்றிருக்கிற தமிழ் தேசிய இனத்தின் மக்கள், காவிரியில் தண்ணி வரல, முல்லை பெரியாற்றில் உரிமை இல்லை, மீத்தேன் எரிகாற்று அணு உல கச்சத்தீவு இல்ல, நீங்க நீட்டினை ஆய்வு எளவு கருமம் எண்ணற்ற பிரச்சனை இருந்தாலும் மானங்கட்டு போய் இன்னும் இந்தியன் என்று அந்த உணர்வோடு இந்திய பெருநிலத்தில் இருக்கிற ஒரே இனம் தமிழன் மட்டும்தான். அதை நீ புரிஞ்சுக்கணும். என் அன்பின் மக்களே, காங்கிரஸ் இப்போது எதிரி, சிங்களன் 60 ஆண்டு கால எதிரி, பாரதிய ஜனதா தமிழ் தேசியனத்திற்கு பரம்பரை எதிரி. இதை கவனத்தில். காங்கிரஸ் ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பின்னால் தான் எதிரி. இலங்கையில் சிங்களன் விடுதலை பெற்ற 60 ஆண்டுகளில் தான் நமக்கு எதிரி. ஆனால் பாரதிய ஜனதாவும் ஆரிய பார்ப்பனியமும் தமிழ் தேசிய மக்களுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக எதிரி என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளலாம். என் அன்பு மக்களே, என் தாயின் மீதும் என் தமிழின் மீதும் என் தலைவனின் மீதும் ஆணையிட்டு சொல்லுகிறேன், சிங்களன் கூட நமக்கு விடுதலை தர முன்வருவான். இங்கு இருக்கிற ஆரிய பார்ப்பனன் ஒருபோதும் அதற்கு துணை நிற்க மாட்டான், எதிராக. இதுல என்ன வேடிக்கைன்னா, அங்க போய்த்தான் பேச முடியுங்கிறாங்க. அப்ப ராஜவசி இங்க வரும்போது உங்க வாயில எல்லாம் புற்றும் புண்ணுமா இருந்துச்சு? இல்ல கொலக்கட்டை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தீங்களா? ராஜவசி இங்க போயாம ஓடியாந்தானே, அந்த அயோக்கிய பையன் இங்க வந்தானே. இதுல யாராவது ஒரு ஆள் மனதை அழித்து சொல்லுங்க. ஆயிரக்கணக்கான நமது வழிபாட்டு தலங்களை இடிச்சவன் யாரு? புத்தனை கடவுளா ஏற்று கும்பிடுறவன். புத்தனை கும்பிடுற உனக்கு வெங்கடாசலபதி கோயில்ல என்னடா என்ன வேலைன்னு ஒரு வகை கேட்க, இங்க என்ன வேலை எவனும் கேட்கல. அப்ப எத்தனை முறை இந்த ராஜபக்சே இங்க வந்தார்? அப்போலாம் என் மீனவர் பிரச்சனை பேசல, அப்போலாம் ஈழத்தமிழருக்கு இலங்கை தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை பத்தி பேசல. அங்க போய்த்தான் பேசணும் என்றால் அதை எப்படி ஏற்கிறது? அப்ப ஒவ்வொன்றையும் இந்த அரசு திட்டமிட்டு நமக்கு எதிராக செய்யும். நீ என்னடா ராஜபக்சே போர்க்குற்றவாளிங்கிற, நீ அவனை பெரிய இது கொலைகார பையன்ற, நீ கத்திக்கிட்டேறா, நீ என்னடா பண்ணிடுவ? உனக்கு 30 கிலோமீட்டர் தொலைவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல திருப்பதியில் வந்து அவனை சாமி கும்பிட வைக்கிறேன்டா, நீ என்னடா பண்ணிடுவ தமிழா என்று கேட்கிற ஒரு இழிவான நிலை தான் அது. நீ என்ன பண்ணிட முடியும் உன்னால? உனக்கு என்ன இருக்கு? யாழ்ப்பாணத்துக்கு போறாராமே, போய் என்ன செய்ய போறாங்க? அவன் பிரதமர் நரேந்திர மோடியை யாரு சந்திக்க வேண்டும் என்று இந்நேரம் தேர்வு பண்ணி வச்சிருப்பான். தேர்வு பண்ணி நீ இதைத்தான் பேச வேண்டும் என்று சொல்லி வச்சிருப்பான். அவரோட விறுவிறுன்னு போய் மக்களா போய் பார்த்து பேசிட்டு வருவாரா? அதுக்கு வாய்ப்பு கிடையாது.
பிரதமரை சந்திப்பதற்கென்று 50 பேர் அல்லது 20 பேர் அல்லது 30 பேர் அல்லது 100 பேரை தயார் செய்து இதைத்தான் பேச வேண்டும், இவர்தான் பேச வேண்டும், இதைத்தான் இவ்வளவு நொடிகளில் தான் பேச வேண்டும் என்று பயிற்சி கொடுத்து வச்சிருப்பான். மீறி பேசினால் மோடி விமானம் ஏறதுக்குள்ள அவன் பாடையிலே ஏறுவான். இதான் நடக்கும், இதான் நடந்திருக்குது, நடக்கும். அது தெரிஞ்சதுனாலதான் சொல்றோம், ஐயா நீங்க தயவு செய்து போகாதீங்க. வந்து உட்கார்ந்தவன முதல் கோரிக்கை, முதல் தீர்மானம், கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறியா இல்லையா? என்ன பதில் சொல்ற? அது கொடுத்ததான், அதை எடுக்க முடியாது. அப்படியா? கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை தமிழ்நாட்டை பிரிச்சு விடு. முதல் தீர்மானம். அங்கிருந்து கத்துவான், எல்லாம் கத்துவான். இந்த பாரதிய ஜனதா, அந்த RSS தேசிய தலைவர்களா இருக்கிறான்ல, இந்தியாவின் நடு வீதியில பிறந்தவன், நடு வீதி, இந்தியாவின் நடு வீதியில பிறந்தவன் என்ன சொல்லுவான்? பிரிவினைவாதி சீமான். அப்படி பார்ப்பேன், அடடா வாடா என் தேசபக்தா, வாடா கூப்பிட, வாடா வாடா என் தேசபக்தா கூப்பிட. ஏண்டா நாயே, 50 ஆண்டுகளா காலடியில் இருந்து இந்த என் தாய் நிலத்துல ஒரு பகுதியை எடுத்து இந்தியாவோட சேருடான்னு சொல்ற நான் பிரிவினைவாதி, பிரிச்சு யாரையும் கேட்காம எடுத்து கொடுத்ததான்னு சொல்ற நீ தேசியவாதியாடா? நான் ஏன்னு தேஞ்ச செருப்பை எடுத்து வச்சிருப்பேன் பாரு, ஓரத்துல வச்சு வெளுத்து விட்டு. யோக்கிய ஆள் இல்ல, கேட்க ஆள் இல்ல. அவன் வந்து கால் மேல கால் விட்டு இந்தியா கிளைம் பண்ணாது. இவன் அது கொடுத்தது தான். நக்கல் அடிக்கிறது. தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு வளர்கிற மிகப்பெரிய தேசம், ஒரு பேரரசு, அதன் அதிபர், அதன் முதன்மை அமைச்சர் இலங்கைக்குள் சென்று அந்த இலங்கை அதிபரோடு கைகுலிக்க, அவரோடு விருந்து உண்டு, கட்டிப்பிடித்து படம் எடுத்து சிரித்து மகிழ்ந்து வந்தால் அவனை போர்க்குற்றவாளி என்று எந்த நாடு சொல்லும்? இந்தியா சொல்லுமா? இது மைத்திரிபாலாட்ட நீங்க தமிழர்களை கொண்டிருக்க கூடாது, சாப்பிட்டு இருந்தாலும் நீங்க ஒரு போர்க்குற்றவாளி தான் அப்படி கை குலுக்கிட்டு வருவாரா? அது நரேந்திர மோடி சொல்லிடுவாரா போர்க்குற்றவாளின்னு? அவன் சொல்லுவான், நீ குஜராத்தில் என்ன பண்ணியோ அதை நான் இங்க பண்ணேன், சாப்பிட்டு கை கழுவிட்டு போயிட்டே இருப்பான். சர்வதேச விசாரணை முதல்ல குஜராத்தில் நடத்து, அப்புறம் இங்க நடத்தலாம்பா. அப்ப இவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? ஐயா சுப்பிரமணிய சாமி என்ன பண்றாரு? இலங்கைக்கு போறார், ராஜபக்சே சந்திக்கிறார், திடீர்னு வர்றார், அமெரிக்காவுக்கு போறார், அங்கிருந்து அமெரிக்காட்ட பேசிட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. என்ன, நீ பன்னாட்டு விசாரணையை கேட்காதே, கேட்டால் ஈராக்கிலே நீ என்ன செய்தியோ அதற்கு பன்னாட்டு விசாரணையை கேட்பார்கள். இந்தியாவை விரும்பாது, ஏன் காஷ்மீரில் கேட்பார்கள். அப்படின்னா இலங்கையில் என்ன நடந்ததோ, ஈழத்தில் என்ன நடந்ததோ அதான் காஷ்மீரில் நடந்து கொண்டு இருக்குது என்று அர்த்தம். அப்ப கொலகார பயிரெல்லாம் சேர்ந்து அந்த கொலையை மூடி மறைக்க போராடவே ஒழிய கொன்றொழிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை பெறவோ நியாயத்தை பெறவோ எவனும் முன் வரல. இதை நீங்க தெளிவா விளங்கிக்கணும். ஆனால் ஒரு நாள் நாங்க இதுக்கெல்லாம் எப்படி பழி வாங்கும் தெரியுமா? இந்த அதிகாரம், இந்த நிலப்பரப்பு எங்களுக்கானதா வந்த பிறகு இலங்கைக்கு நீங்க போங்க, பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாத சங்கத்தின் தலைவன் வேண்டா அவனை கூப்பிடுறா, தமிழ்நாட்டுல வந்து நீ பேசுறான், அவன் வரவிழா வேண்டியதுல ஒரு அறிவிப்பு. இன்னைக்கு தான் ஐயா கலைஞர் சொல்றாரு, மாலை போடாத, துண்டு போடாத, அதையும் காசா கொண்டா. ஏன் ஏன் காசு இல்ல, தேர்தல்ல நிக்க எல்லாம் கரையாந்தின்றுச்சு. கால கொடுமைடா கொடுமை. இவங்களும் மானங்கட்டு போய் தலைவர் சொல்லிட்டாருன்னு வசூல் கிளம்புறானே. போன பாராளுமன்ற தேர்தலில் வசூலான கோடிகள்லாம் எங்க? ஒவ்வொரு தடவையும் தேர்தல் நிதி காசே இல்லையா? காசு இல்லை. நாங்க சொல்றது, நாங்களே சொல்றதுடா காசு இல்லைன்னு. பிச்சைக்காரங்க நாங்களே சொல்றதில்ல காசு இல்லைன்னு. தேர்தல் நிதி கொண்டா, ஏன்னா அதிமுக நிறைய காசு வச்சிருக்கு, அந்த அளவுக்கு நம்ம கிட்ட காசு இல்லைன்னு சொல்றாரு. இலங்கை சொல்கிறது, இங்கு இனப்படுகொலை எல்லாம் நடக்கவில்லை, ஒன்றுமே நடக்கவில்லை, இங்கு போர்க்குற்றம் கூட நிகழவில்லை என்று சொல்கிறதே. அப்ப அதுதான் உங்கள் நிலைப்பாடா, அதுதான் உங்கள் கருத்தா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. இதற்கு எதற்கும் பதில் சொல்லாமல் நீங்கள் மௌனமாக இலங்கைக்கு பயணத்தை மேற்கொள்வீர்களே, ஆனால் நீங்கள் இலங்கை செய்த அத்தனை குற்றத்தையும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று ஏற்றுக்கொள்வதாகிவிடும். அதே நேரம் இலங்கையில் நடந்த போர்க்குற்றத்திற்கும் நீங்களும் உடந்தையானவர்கள் ஆவீர்கள் என்றுதான்
நாம் என்ன தோன்றுகிறது? எனவே இந்த பயணத்தை மேற்கொள்கிற ஐயா நரேந்திர மோடி அவர்களும் கடந்த கால ஆட்சியாளர்களைப் போல அம்மையார் சோனியா காந்தி, ஐயா மன்மோகன் சிங், இன்றைய குடியரசுத் தலைவர் ஐயா பிரணாப் முகர்ஜி அவர்கள் வரிசையில் இவரும் ஒரு போர்க்குற்றவாளி என்றுதான் நம்மால் கருத முடியும். எனவே தமிழ் மக்கள், அதுவும் குறிப்பாக இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகளினுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்காது நீங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்வீர்களே, ஆனால் வருங்கால தமிழ் தலைமுறை பிள்ளைகள் இந்திய பெருந்தேசத்தின் மீதும் இந்த நாட்டின் மீதும் மிகப்பெரிய வெறுப்பை கொள்வார்கள். எங்களைப் போல பிள்ளைகளுக்கு இந்திய உணர்வு என்பது துளி அளவும் இல்லாது செத்து ஒழியும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு இந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது. ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.